திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் மோடி வருகின்ற பொழுது கோ பேக் மோடி, கோ பேக் மோடி அப்படின்னு கத்தினார், கருப்பு பலூன் விட்டார். 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை வெல்கம் மோடி, வெல்கம் மோடின்னு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கிறாங்க. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நடிப்பு, ஆளுங்கட்சியா வந்த பிறகு ஒரு நடிப்பு. வெளியில பார்த்தா வீரவசனம் பேசுவார், எதுக்குற மாதிரி பேசுவாங்க. அவர் போய் பார்த்தா சரணகதி அடைஞ்சிருவாங்க. எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து பிரதமரை கௌரவப்படுத்துறீங்க. இதே தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், அவர் மத்திய அரசு எதிர்த்தாங்க. மத்திய அரசு நிகழ்ச்சியில பங்கு பெறவே இல்லை, பாரத பிரதமரை வரவேற்க போகல. ஆனா இங்க இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக எங்களுக்கு எதிரின்னு சொல்றார். ஆனா அவருக்கு போய் ரத்தன கம்பளம் போட்டு வெல்கம் மோடி என்று வரவேற்று இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்தார். செஸ் போட்டி நடந்தது, வரவேற்பு கொடுத்தார். அதே போல பல்வேறு திட்டங்கள் தீர்ப்பதற்காக, அடிக்கல் நாட்டுவதற்காக வரவழைத்தார். ஆடல் பாடலோட நிகழ்ச்சி நடந்தது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது கருப்பு கூடை பிடித்தா கோபிச்சுக்காரன் சொல்லி வெள்ளக்குடை பிடித்தார். முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு படத்துல இங்க இருக்கிற நம்முடைய மதுரை சேர்ந்தவர் தான் சிறப்பு நடிகர், நகைச்சுவை நடிகர் திரு வடிவேலு அவர்கள் 23வது புலிகேசில் படத்தில் பார்த்திருப்பீங்க. அவர் அண்டை நாட்டை சேர்ந்த அரசர். அவர் படத்தில் அவருடைய நாட்டின் மீது படையெடுத்து வருவார். அப்போ திரு வடிவேலு அவர்கள் ஒரு வெள்ளக்குடி பிடிச்சிட்டு நடனம் ஆடிட்டு ஓடுவார். அது மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை வேந்தர் என்று பட்டம் சூட்டலாம். வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை வேந்தர். இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு வளர்ச்சி பார்க்க முடியுமா? முடியுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நம்ம விலகிவிட்டோம், அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம். அண்ணா திமுக தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கிறோம், வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம், வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கிறோம். பொறுக்க முடியல. தோல்வி பயத்துல எடப்பாடி பழனிசாமி கள்ள கூட்டணி வச்சாங்க, இன்னொரு கள்ள தொடர்புள்ள கூட்டணி வச்சான்னு ஒரு திரு ஸ்டாலின் சொல்றாரு. கள்ள கூட்டணியா? அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கள்ள தொடர்பு இருக்குதான். அதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்டதுதான், அதனாலதான் பழக்க தோசை விடல. ஏங்க, அண்ணா திமுக கட்சி எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், கூட்டணி விளைவிக்கும். உங்களுக்கு ஏங்க எரிச்சல் வருது? எங்க கட்சி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது, தகுதி இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தோல்வி பயம் வந்துட்டது, தோல்வி பயம் வந்துட்டது. அதனாலதான் இந்த விரத்தியில நம்ம இயக்கத்தை பத்தி பேசுறாங்க, என்னை பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணியும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்றம் வெற்றி பெறும். விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவோம். ஏன்னா உங்களுடைய நடுக்கத்திலிருந்து எங்களுக்கு தெரியுது, உங்களுடைய பேச்சிலிருந்து தெரியுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.